ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான ஈஸி ரெசிபி கோதுமை அடை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆனியன், முருங்கைத்தலை, கோதுமை மாவு ப்ளஸ் பூண்டு அண்டு சீரகம், சில்லி பவுடர், சால்ட் அண்டு அசஃபாய்டிடா, கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்டு கேர்டு எதுக்காகனா ஒரு சாஃப்ட்னஸ்க்காக. ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் கோதுமை அடை பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும், கேர்ட் ஆட் பண்ணும்போது சாஃப்ட் ஆகிடும். அண்டு நெசசரி வாட்டர். இப்போ நம்ம எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் எல்லாத்தையும் நம்ம இதில் பிளேட்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை அடை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது. அண்டு இது சாப்பிட்டா கொஞ்சம் நேரத்துக்கு பசி எடுக்காது நமக்கு. முக்கியமாக இந்த வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டயட் ரெசிபி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணலாம். அண்டு கோதுமை அடை பண்ணும்போது முருங்கைத்தலை ஏன் சேர்க்குறோன்னா, அது முருங்கைத்தலை முக்கியமாக அயன் கண்டென்ட். அதோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக நமக்கு ஒரு ஃபீல் தரும். மாவு பசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இலை யூஸ் பண்ணி அடை தட்ட ஆரம்பிக்கலாம். எதுக்காக இலை யூஸ் பண்ணுறோன்னா, அதில் இருக்க குளோரோஃபில் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு தான். இன்பிட்வீனில் நீங்கள் கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இலையில் நிறைய ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி தட்டுறீங்களோ அந்தளவுக்கு நான்ஸ்டிக்கியாக இருக்கும். ப்ளஸ் தோசை கல்லில் போடும் போது ஈஸியாக விழுவும். கல்லில் போட்டோடனே நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கோதுமை அடைக்கு தொட்டுக்க மாங்காய் பச்சடியும் தயிரும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அண்டு சூடாக சாப்பிடுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.